கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் நேற்று தினத்திலே உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்தோம். அந்த உயிர்த்தெழுதலிலே நாமும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும். இதைதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாம் யாரிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம்? கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் உயிர்த்தெழுதலை பங்கு பெற வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் எதிலெல்லாம் பங்கு வச்சுப்பாங்க தெரியுமா? சொத்துல பங்கு தாங்கன்னு கேட்பாங்க, நிலத்திலே பங்கு வேணும்னு கேட்பாங்க. ஒரு அடி நிலம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பங்கு வேண்டும். 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பிள்ளைகளும் சொல்லும் எனக்கு பங்கு வேண்டும் என்று சொல்வார்கள். சில பிள்ளைகள் பாருங்க, சாப்பாட்டிலே கூட பங்கு கேட்பார்கள். என் பங்கை எடுத்து வச்சிருங்க, நான் வந்தவுடனே சாப்பிடுவேன் விளையாட போகிற பிள்ளைகள் சொல்லுவார்கள். இன்றைக்கு நகையிலே பங்கு, சொத்திலே பங்கு, வீட்டிலே பங்கு, சாப்பாட்டிலே பங்கு, இதிலே தான் பங்கு வேண்டும் பங்கு வேண்டும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நம்ம உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 16:5 சொல்கிறது, கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சங்கீதம் 73:26 பார்க்கும்போது, மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். எஸ்ரா சங்கீதம் 119:7 சொல்கிறார், கர்த்தாவே நீர் என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறோம், எல்லா தாவீது, எஸ்ரா எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் எங்களுடைய பங்கு, எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய ஆளுகை, அவர்தான் என் பங்கு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உனக்கு அது சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் எந்த பங்கு எனக்கு இல்லாட்டி போட்டோம், சொத்துல பங்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நகையில பங்கு இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பாட்டில் ஒரு பங்கு இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் கிறிஸ்து எனக்கு பங்காய் இருந்தால் போதும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவிடத்தில் எப்படி பங்குள்ளவர்களாக இருக்க முடியும்? நீங்கள் சிந்திக்கலாம். உண்மை, கிறிஸ்துவிடத்திலே உண்மையிலே பங்குள்ளவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவின் மகிமையிலே பங்குள்ளவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும். 5வது, கிறிஸ்துவின் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும். இந்த 5 நாட்களும் ஒவ்வொன்றாய் நாம் தியானிப்போம். இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2-6 வசனம் வரை வாசித்தால், உண்மையிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவிடத்திலே எப்படி பங்குள்ளவர்களாய் இருக்கணும்? உண்மையிலே பங்குள்ளவர்களாய் இருக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 3:2-6. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல் இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதேபோல் மோசே பார்க்கிலும் இவர் அதிக மகிமையை பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்க பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கூட ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசின போது சடதியிலே இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே இறங்கி வந்து தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? மோசேவோடு ஒரு சிநேகிதனை போலல்ல, முகமுகமாய் நான் பேசுகிறவன், என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எப்படி அதை சாட்சி சொல்லுகிறார்? அந்த எகிப்திலே சகல கலாச்சாரத்திலும் அவன் வளர்ந்தவனாய் இருந்த போதிலே கூட அந்த பாவ இச்சைகளுக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்காமல் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பாட அனுபவிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக ஓடி வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் மிகவும் உண்மை உள்ளவனாய் ஆண்டவருக்கு பிரதிபலிக்கிறவனாய் காணப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மோசேயை போல் ஆண்டவரிடத்தில் நாமும் சாட்சி பெற
வேண்டும். என்னுடைய மகள், என்னுடைய மகன் எங்கும் உண்மை உள்ளவன், வேத வாசிப்பிலே உண்மை உள்ளவன், அதிகாலை ஜெபத்திலே உண்மை உள்ளவன், உபவாசத்திலே உண்மை உள்ளவன், பரிசுத்தத்திலே உண்மை உள்ளவன், என்னை தேடுகிறதிலே அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவன் வாயிலே போய் வராது, அவன் மிகவும் உண்மை உள்ளவன் என்று சொல்லும் போதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு அந்த உண்மைக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அந்த உண்மையிலே பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, வேதம் நீதிமொழிகளை சொல்கிறது, உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே தாலந்தின் ஓமை சொல்லும்போது 5 தாலந்து உடையவன் 5ஆய் பெருக்கினான், 3 3ஆய் பெருக்கினது, 1 தாலந்து உள்ளவன் புதைத்து வைத்துவிட்டு நீர் பொல்லாதவன் என்பதை அறிந்து அதை நான் திரும்பி வந்தவுடனே கொடுத்து விடுவேன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சத்திலே உண்மையாய் உள்ளவன் அநேக காரியங்களுக்கு அதிகாரியாய் வைப்பேன். அந்த 5 தாலந்து உள்ளவனுக்கே அதை திரும்ப எடுத்து கொடுக்கிறார். நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் உன்னை கர்த்தர் அநேக காரியங்களிலே அதிகாரியாய் வைப்பார். நீ உன் தசம பாகத்திலே 50 ரூபாய் நீ சம்பாதிக்கும் போது 5 ரூபாய் நீ உண்மையாய் இருந்தால் 500 ரூபாவை காணும்படி செய்வார். 500 ரூபாய் உண்மையாய் இருந்தார் 50,000 காணும்படி செய்வார். 50,000 உண்மையாய் இருந்தால் 5 லட்சத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கேன் தரித்திரம், இன்றைக்கேன் வறுமை, இன்றைக்கேன் தேவையில்லாத செலவுகள் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலும் ஆண்டவருக்கு நேரத்தை செலுத்துவதிலும் உண்மை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான். கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருக்கும் போது அநேக காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை அதிகாரியாய் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, உண்மை உள்ளவன் தான் என் சந்தோஷத்தில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிடியன் பைபிள் சொசைட்டியிலே ஒரு அதிகாரி ஒரு சாட்சி சொன்னதை கேட்டு என் கண்களிலே தாரை தாரையாய் தண்ணீர் கொட்டினது. அவர் சொன்ன ஒரு சாட்சி, எல்லா பள்ளிக்கூடத்திலும் மதுரை பகுதியிலே நாங்கள் பைபிள் விநியோகம் பண்ணி பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் பைபிள் கொடுத்தோம். ஆனால் ஒரு இந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல எங்களால் கொடுக்க முடியவில்லை. பல வருடங்கள் ட்ரை பண்ணோம். அவங்க பைபிள் கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அங்கு சிபிஎஸ்சியும் இருந்தது, ஸ்டேட் போர்டும் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய வாத்தியார்கள் இருந்தார்கள். ஆனால் வாசல் அடைக்கப்பட்டது. ஒரு வருடம் நாங்கள் கிடியன் சொசைட்டியிலே போராடி அதற்காக ஜெபித்தோம். ஆனால் ஒரு அற்புதமான சம்பவம் ஒரு நிறைவேறியது. எனக்கு அருமையானே, உண்மையாய் நாம் இருக்கும்போது ஜெபத்திற்கு பதில் உண்டு. எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை கர்த்தர் நடத்துவார். இது எப்படி நடந்துச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்கூல்ல ஜான்வரி 1 சேலரி கொடுக்கறதுக்காக அவர்கள் அந்த வீக்கில் சேலரி எடுக்கிறதுக்காக 3 டீச்சரை பேங்க்குக்கு அனுப்பியிருக்காங்க. பேங்க்கில் போய் சேலரிலாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா 300 ஸ்டாஃப், நிறைய சேலரி பேக்கில் எடுத்துகிட்டு வருகிறார்கள். வரும்போது அவங்க காரில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த டிரைவர் சொன்னால் மாற்றுறதுக்கு நேராகும், நீங்கள் ஆட்டோவில் போயிருங்கன்னு ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டான். அந்த ஆட்டோவில் இந்த 3 டிரைவர் பேசிக்கொண்டே வந்தார்களாம். திடீரென்று அந்த ஸ்கூல் வளாகத்தில் இறங்கும் போது 2 பை எடுத்து விட்டார்கள், 1 பை முழு பணத்தை விட்டு விட்டார்கள், மறந்துட்டார்கள். அந்த பிரின்சிபல் ஆஃபீஸில் வரும்போது அந்த பிரின்சிபல் இன்னும் பணம் குறையுது, 1 பை இல்லவில்லை என்று சொல்லும்போது 3 பேரும் போராடுகிறார்களாம். ஐயோ, 1 பையை அந்த ஆட்டோவில் விட்டு விட்டோமே, அந்த ஆட்டோ டிரைவர் யார் என்று தெரியாதே, அவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவானே. அந்த பிரின்சிபல் சொன்னாரா, நம்ம 3 பேருடைய பிஎஃப் லோன் போட்டால் கூட இந்த சேலரியை கட்ட முடியாது என்று. அவர்கள் என்ன செய்வது என்ற தர்க்கம், ஒருவருக்கு ஒருவர் சண்டை, வாக்குவாதங்கள் நடந்திருக்கும் போது அந்த ஆட்டோ வந்து அந்த பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி நின்றதாம். அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பையை எடுத்துக்கொண்டு வந்து பிரின்சிபல்கிட்ட கொடுத்தாராம். இதோ இந்த வாத்தியார்கள் பேசிக்கொண்டே இறங்கி விட்டார்கள், இந்த பையை என்னுடைய வாகனத்தில் விட்டு சென்றார்கள், இதை நான் அடுத்த சவாரி பார்க்கும்போது பார்த்தேன், கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். அந்த பிரின்சிபல் கேட்டாராம், இதில் என்ன இருக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா என்று சொன்னாராம். இதில் பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறது, 1 கட்டை கூட உன்னால் எடுத்துக்கொள்ள முடிய மனசு வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஏன் சார் எனக்கு உங்கள் பணம் என்று சொல்லி அவர் பாக்கெட்டில் இருந்த கிடியன் பைபிள், சின்ன பைபிள் எடுத்து காட்டினாராம். என் பிள்ளைகளுக்கு அவங்க போன ஸ்கூலில் பைபிள் கொடுத்தாங்க, நாங்கள் புறஜாதி மக்கள், ஆனால் இந்த பைபிள் மூலமாக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டானது. ஆலயத்துக்கு போக தொடங்கினார்கள், சண்டே கிளாஸ் போக தொடங்கினார்கள். இந்த வேதம் எங்கள் பிள்ளைகளை அபரீத விதமாக உயர்த்தினது. வேதம் வாசிக்காமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை நான் பார்த்தபோது என் பிள்ளைகளிடத்தில் எனக்கும் ஒரு பைபிள் வேண்டும் என்று கேட்டேன். அடுத்த முறை அவர்கள் எனக்கு ஒரு பைபிள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பைபிளை நான் திறந்தேன். எதேச்சியாய் வந்தவுடன் திறந்தபோது எபிரேயர் 11:5 என் கண்களில் அப்படியே தென்பட்டது. பண ஆசை எல்லா
எல்லா தீமைக்கும் வேறானது. பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தர் உனக்கு சகாயர், நீ ஏன் பயப்பட வேண்டும் என்ற வார்த்தை எனக்கு தென்பட்டது. அன்றிலிருந்து பண ஆசை என்னை விட்டு அகன்று போனது. ஆட்டோவில் மீட்டருக்கு மேலே போட்டு வாங்குற காசு எல்லாவற்றையும் நான் நிறுத்த ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உதவி செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஐயா எனக்கு 2 டாடா ஏசி 2 கார் டிராவல்ஸில் ஓடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை தேவன் இவ்வளவு அழகாய் உயர்த்தி இருக்கிற போது உங்க பணத்துக்கு நான் ஏன் ஆசைப்படணும்? இந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றின போது, நான் உண்மையாய் இருக்க விரும்பின போது, இந்த உண்மை என்னை தூக்கி நிறுத்தின போது நான் ஏன் உங்கள் காசுக்கு ஆசைப்படணும் கேட்டார். உடனே எந்த பைபிள் அந்த ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடையா இருந்ததோ அந்த பிரின்சிபல் அந்த கிடியன் பைபிளை வாங்கி அந்த கிடியன் சொசைட்டி ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி அந்த மாதமே அந்த ஸ்கூல் முழுவதற்கும் ஸ்டாஃபுக்கும் கிட்டத்தட்ட 3000 பைபிள் விநியோகம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு மனிதனுடைய உண்மை தடைபட்டிருந்த அந்த 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்க்கும் பைபிள் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேக காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான். உண்மை உள்ள மனுஷன்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பான். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் உனக்கிலே உண்மை இல்லாத பட்சத்திலே தேவன் அந்த பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையிலே நீ பங்கு பெற வேண்டுமானால் நீ கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவனாய் மாறணும். எதில் பங்கு தெரியுமா? சொத்துல இல்லை, வீட்டில் இல்லை, நிலத்தில் இல்லை, சாப்பாட்டில் இல்லை, உண்மையிலே பங்குள்ளவனாய் இரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவுக்கு பங்கு உள்ளவனாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மன உறுதியோடு இந்த வார்த்தையை கொடுத்தீரே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு முதல் காரியம் நாங்கள் உண்மையிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. மோசே எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தாவே நீ சாட்சி கொடுத்தீரே. அந்த சாட்சி எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்திலே நாங்கள் உண்மையாக இருக்கணும் ராஜா. வேத வாசிப்பிலே உண்மையாக இருக்கணும். அதிகாலையிலே உம்மை தேடுகிறதிலே உண்மையாக இருக்கணும் ராஜா. ஆலயத்தின் காரியங்களிலே உண்மையாக இருக்கணுங்க தாவே. எங்கள் பரிசுத்தத்திலே நாங்கள் உண்மையாக இருக்கணும். எங்கள் தசமபாக காணிக்கையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு மோசே உயர்த்தி ஆண்டவரே கானானை பார்க்கும்படி செய்து மோசேயை மட்டுமே உம்முடைய கரத்தினால் அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேக காரியங்களுக்கு நீ அதிகாரியாய் மாறுவாயின்னு சொன்னீரே. உண்மை உள்ளவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் என்று சொன்னீரே. எந்த விதத்திலும் ஆண்டவரை போய் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு ராஜா, கள்ளத்தனம் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு ராஜா, உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க, கிறிஸ்துவில் உண்மைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க எங்களை உதவி செய்யும். அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.